மீனவர்களுக்காக குரல் கொடுப்பதிலும் மீனவர்கள் மீது பாசம் காட்டுவதிலும் புரட்சி தலைவருக்கு பிறகு உண்மையான மீனவ நண்பனாக இருக்கும் ஒரே தலைவர். கால்நடைகளை பராமரிப்பதற்கான செலவில் தரமான ஃபாடஸ் தீவனத்தின் விலை மிக முக்கியமான பங்கினை வகிக்கிறது. விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் தரமான தீவனம் கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கத்தில் நமது அரசு ஃபாடஸ் சீட் பேங்க் மற்றும் குடவுன்ஸை 6.7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த மாநிலத்தில் அமைக்கும். மேலும் கிரீன் ஃபாடஸ் சாகுபடியினை ஊக்குவிக்கவும் நறுக்கிய தீவன பயன்பாட்டினை மேம்படுத்தவும் சமூக பங்களிப்பின் வாயிலாக மேய்ச்சல் நிலங்களை மீட்டெடுப்பதற்கு 13 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நடையாய் நடக்கும் வாய் உள்ள மனிதர்களை மறந்துவிடும் ஆட்சியை போல் இல்லாமல் வாயிலா ஜீவன்களை கால்நடைகள் மீதும் அன்பும் கவனம் செலுத்தும் அரசுதான் இந்த மனசாட்சி உள்ள மக்களாட்சி அரசு. மீன்வளம் மற்றும் மீனவர் நலன். மீனவர்களுக்காக குரல் கொடுப்பதிலும் மீனவர்கள் மீது பாசம் காட்டுவதிலும் புரட்சி தலைவருக்கு பிறகு உண்மையான மீனவ நண்பனாக இருக்கும் ஒரே தலைவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அந்த உணர்வின் அடிப்படையில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கத்தில் பல்வேறு சமூக நல திட்டங்களை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. மீனவர்களுக்காக மீன்பிடிப்பு குறைவு மற்றும் தடைகால நிவாரணம், மானிய விலையில் டீசல் மற்றும் மண்ணெண்ணெய், மீனவர்களுக்கு தேவையான நிலையான உட்கட்டமைப்பினை உருவாக்கும் விதமாக மீன்பிடி துறைமுகங்கள், லேண்டிங் சென்டர்ஸ், மீன் பண்ணைகள், மீன்பிடி கிராமங்களில் கடல் அரிப்பை தடுக்கும் பொருட்டு கிராயன்ஸ், அலை தடுப்பு சுவர்கள் என அனைத்து வகையிலும் இந்த தொழில் மேம்பட அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. பாரம்பரிய மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள மீனவர்களுக்கு மாநில அரசு ஒரு குடும்பத்திற்கு 6000 ரூபாய் என்ற அளவில் பணி இல்லாத காலம் மீன்பிடி உதவித்தொகையாக வழங்கி வருகிறது. இந்த அரசு தற்போது பணி இல்லாத கால மீன்பிடி உதவித்தொகையை 6000 ரூபாயிலிருந்து 7000 ரூபாயை உயர்த்தி வழங்க முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் 1.93 லட்சம் பாரம்பரிய மீனவர் குடும்பங்கள் பயனடையும். இத்திட்டத்தினை நிறைவேற்றுவதற்காக 135 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நமது பாரம்பரிய மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதை ஊக்குவிக்கும் வகையில் நவீன பதப்படுத்தும் வசதிகள் கொண்ட ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் வாங்கும் மீனவர்களுக்கு வட்டி மானியம் வடிவில் நிதி உதவி வழங்கப்படும். இதற்கான நடப்பாண்டில் 12 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பால் வளம். தமிழ்நாடு பால் உற்பத்தியிலும் பால் கொள்முதல் செய்வதிலும் தேசிய அளவில் முன்னிலையில் உள்ளது. பால் உற்பத்தியினை மேலும் அதிகரிக்கவும் ஊரக பகுதிகளில் வாழும் பெண்களின் வாழ்வாதாரத்தினை உறுதி செய்திடவும் ஒவ்வொரு ஆண்டும் 10,000 தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கறவை மாடுகள் விலை இல்லாமல் வழங்கப்படும். மாடுகள் இதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 57 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீன்வள நலத்துறைக்கு 4880 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.